வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதி தவிசாளருக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இத்தாலியிலிருந்து அழைத்து வரப்படவுள்ள கஞ்சிபானி இம்ரான் கைது குறித்து அரசாங்கத்தின் மறைமுக அறிக்கை. ஜனாதிபதியை பதவியிலிருந்து போகவிட மாட்டோம் முஜிபுர் ரஹ்மான். 7 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியோட்டம். இலங்கையில் முதன்முறையாக பதிவாகியுள்ள சம்பவம். பிரபல தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் அதிரடியாக கைது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது உயர்வு. சர்வஜன வாக்கெடுப்புக்கான அரசியலமைப்பு பிரிவுகள் மாற்றப்படவில்லை. அமைச்சர் நலிந்த ஜெயதிச. காளிகோயிலை இடித்த ஹிஸ்புல்லா ஷைட்டானை சந்தித்து 1 மாதத்தில் குண்டுவெடிப்பு. குற்றச்சாட்டுகளை அடுக்கும் ஈரோஷ் அமைப்பு. கிரகரி ஏரியில் நடந்த விபத்து. சிறுவர்களின் உயிரை காத்த கடற்படையினர். தொடர்பான விரிவான செய்திகள். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட உபதவிசாளர் உட்பட 5 பேருக்கு நீதிமன்றம் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியிலிருந்து செம்மலை கொக்குழாய் வீதியில் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் கொக்குழாய் போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது 2 கிராம் அளவிலான ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் சான்று பொருட்களுடன் கொக்குழாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய வேளையில் கைதான தவிசாளர் உள்ளிட்ட 2 வரை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளதோடு ஏனைய 3 வரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கிய குற்றவாளியான கஞ்சிபானி இம்ரான் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஹம்மாந்தோட்டையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே பிரதியமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு சர்வதேச காவல்துறையின் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 58 பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டிலிருந்து தப்பி வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கஞ்சிபானி இம்ரான் மிக விரைவில் நாட்டிற்கு திரும்ப கொண்டு வரப்படுவார். இதுவரை சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 58 குற்றவாளிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இந்நாட்டில் இயங்கி வரும் மிகப்பெரிய 5 போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் இவரும் ஒருவர். இம்ரான் குழுவுடன் தொடர்புடைய 3 4 நாட்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டனர். இவரையும் நாளை மறுநாள் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எடுத்து போராடுவதற்கு வெளிநாடுகளில் உள்ள முக்கிய கடத்தல்காரர்களை நீதியின் முன் நிறுத்துவது ஒரு அத்தியாவசியமான நடவடிக்கை என்று பாதுகாப்பு படைகள் சுட்டிக்காட்டுகின்றன என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தொடர்ந்தும் பதவியிலிருந்து அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவரை இடையில் போகவிட மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எல்லாவற்றையும் விட்டுச் செல்வதாக ஜனாதிபதி அண்மையில் கூறியது வேறு அர்த்தத்திலாகும் எனவும் அவர் பதவியை விட்டு விலகுவதாக அர்த்தப்படுத்தவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். சர்வதேச நாணய நிதியம் மேற்குலக நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் அழுத்தங்களுக்கு இந்த அரசாங்கம் அடிபணிந்து செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே எங்களால் செய்ய முடியாதவற்றை இவர்களை கொண்டேனும் இந்த நாட்டு மக்களுக்கு செய்து கொள்ள வேண்டும். எனவே இவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றே விரும்புகின்றோம். அவ்வாறு இவர்களை போகவிட முடியாது என்றும் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்திருந்தார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் சுமார் 1178 கைதிகள் சிறைகளில் இருந்து தப்பிச் சென்றுள்ளனர் என்று இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அறிக்கை ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. அறிக்கையின்படி 2019 153 கைதிகளும் 2020 110 பேரும் 2021 103 பேரும் 2022 231 பேரும் 2023 207 பேரும் 2024 188 பேரும் 2025 186 பேரும் தப்பிச் சென்றுள்ளனர். இன்று வரை சுமார் 476 கைதிகள் மீண்டும் பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் 734 பேர் சுதந்திரமாக நடமாடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு உறுதியளித்துள்ளது. அதன்படி 22வது திருத்தம் இயற்றப்பட்ட பிறகு மாகாணங்களில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் செயல்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்குகளின் விசாரணையை விரைவுபடுத்துவதற்காக நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாகவும்
அரசு குறிப்பிட்டுள்ளது. நாட்டிலிருந்து சட்டவிரோதமான முறையில் சுமார் $1 பில்லியன் அமெரிக்க பணத்தை வெளிநாடுகளுக்கு கடத்திய சம்பவம் தொடர்பில் தனியார் வங்கிகளின் 4 முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதியியல் குற்ற விசாரணை பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 4 பேரும் சம்பந்தப்பட்ட தனியார் வங்கிகளுக்குள்ளேயே வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மோசடியை நடத்திய முக்கிய சந்தேக நபரால் 4 அதிகாரிகளுக்கும் வாராந்தம் 3,50,000 மற்றும் $1,00,000 வீதம் பணம் வழங்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதியியல் குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரிக்கும் சட்டமூலம் தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச விளக்கம் கொடுத்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான சட்டமூலத்தை தயாரிக்கும் போது சர்வஜன வாக்கெடுப்புக்கு வழிவகுக்கும் அரசியலமைப்பின் எந்த பிரிவையும் அரசாங்கம் மாற்றவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதன் மூலம் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவுபடுத்தி மக்களுக்கு திறமையான நீதி சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஈரோஸ் அமைப்பின் செயலாளர் நாயகம் இரா பிரபாகரன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஊழலற்ற நிர்வாகத்தையும் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலையும் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் 20 ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் அதனை யாராலும் வீழ்த்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்முனை வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சுகுணன் ஆடை விவகாரத்தில் சுகாதார சுற்று நிறுவனங்களின் அடிப்படையிலே செயற்பட்டதாகவும் சில அரசியல்வாதிகள் இதனை இன மற்றும் கலாச்சார பிரச்சனையாக மாற்ற முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அத்தோடு ALM ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் ஷஹ்ரானை ஹிஸ்புல்லா சந்தித்ததாக கூறப்படும் விடயம் தொடர்பிலும் விசாரணை அவசியம் என்று தெரிவித்துள்ளார். நுவரெலியா கிரிஹரி ஏரியில் எட்ஸ்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நீரில் மூழ்கும் அபாயத்தில் இருந்த 11 மற்றும் 13 வயதுடைய 2 சிறுவர்களை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் 16ஆம் தேதி கிரிஹரி ஏரியில் நீர் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது இடம்பெற்றுள்ளது. கிரிஹரி ஏரியில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த இலங்கை கடற்படையின் 4RU பிரிவைச் சேர்ந்த கடற்படையினர் சம்பவத்தை நேரில் கண்டு உடனடியாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். மீட்பு நடவடிக்கையின் பின்னர் 2 சிறுவர்களும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக நுவரெலியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதி தவிசாளருக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இத்தாலியிலிருந்து அழைத்து வரப்படவுள்ள கஞ்சிபானி இம்ரான் கைது குறித்து அரசாங்கத்தின் மறைமுக அறிக்கை. ஜனாதிபதியை பதவியிலிருந்து போகவிட மாட்டோம் முஜிபுர் ரஹ்மான். 7 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியோட்டம். இலங்கையில் முதன்முறையாக பதிவாகியுள்ள சம்பவம். பிரபல தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் அதிரடியாக கைது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது உயர்வு. சர்வஜன வாக்கெடுப்புக்கான அரசியலமைப்பு பிரிவுகள் மாற்றப்படவில்லை. அமைச்சர் நலிந்த ஜெயதிச. காளிகோயிலை இடித்த ஹிஸ்புல்லா ஷைட்டானை சந்தித்து 1 மாதத்தில் குண்டுவெடிப்பு. குற்றச்சாட்டுகளை அடுக்கும் ஈரோஸ் அமைப்பு. கிரகரி ஏரியில் நடந்த விபத்து. சிறுவர்களின் உயிரை காத்த கடற்படையினர். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctam.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.